ஞாபகம் வச்சுக்க, என் கூட ஜேர்னி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜேர்னி பண்றது ஒன் வே. இதுல அப் இருக்கும், டவுன் இருக்கும், டேர்னிங் இருக்கும், டெட் எண்ட் இருக்கும். ஆனா ஸ்பீடு மட்டும் எங்கேயும் கம்மியா. So, fasten your seat belts. அந்த வண்டி இது தமிழ்நாட்டிலேருந்து லேயில் சுற்றிட்டு இருக்கு. அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து லேயில் சுற்றிட்டு இருக்கு. அதுவும் நம்ம இது ரெண்டும் ரெண்டரை வெஹிக்கிள். லாஸ்ட் ரெண்டுமே இருக்குல்ல, 1 2 இது ரெண்டுமே ரெண்டரை வெஹிக்கிள். கட்டுவோம் கட்டுவோம். दो किलोमीटर. லடாக் வேற லெவலுங்க. நம்மலாம் கனவுல தாங்க இந்த மாதிரிலாம் காண முடியும். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் லடாக் கிட்டத்தட்ட எவ்வளோ பேரோட கனவு. நம்மளுக்கும் இது ஒரு கனவு தான். நம்மளும் லடாக் வந்து ரொம்ப லைக் பண்ணுவோம். கிட்டத்தட்ட லடாக் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் என்ன, பேங்காக் லேக் மட்டும் கொஞ்சம் போக முடியுமான்றது டவுட் தான். நான் ஃபஸ்ட்டு நாங்கள் பேங்காக் லேக் தான் போகலான்ட்டு இருந்தோம். அந்த லேக் க்ளோஸில் இருக்கிறனால இப்போ வெதர் சரியில்லாதனால அந்த பக்கம் ஃபுல்லாக மழை. ஆனால் சப்போஸ் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நாங்கள் பார்க்கறதுக்குள்ள டைம் இருந்ததுன்னா கன்ஃபார்ம்டாக பேங்காக் லேக்கும் போவோம். ஓகேவா? பேங்காக் லேக், பேன் லேக். ஆமாம், அது பேர் ஆக்சுவலாக கரெக்டாக, அது பேர் கரெக்டாக நம்ம வாயை நுழைய மாட்டேங்குது. அது என்னவோ நம்ம வாய் அப்படி தான். இன்னும் நம்ம வந்து ஒரு ரூமுக்கு போகிறதுக்கு 51 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம அப்படியே இதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த புத்தா டெம்பிள் பார்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிடுவோம் டேரெக்டாக. இப்போதான் தும்பல்லாம் வருது கீழே இறங்குறாங்க. காட்டு பூனை பார்க்கலாம் இந்த இடத்துல. ஆக்சுவலாக ரோடு வேலை செய்கிறவங்க அங்கே கேம்ப் போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டே போகிறாங்க வேற. யார் செம பிளாஸ்டிங்க. ஹெல்மெட்டு வண்டி இதுக்கும் 60 தான் போகுது. ஏர் பிளாஸ்ட் ஹெவியாக இருக்குது. கடப்பட பட அடிக்குது. நாளைக்கு இதே ரூட்டு தான் வேற திருப்பி ஏறுவோம். ஆனால் நாளைக்கு இதெல்லாம் கட் பண்ணிருவேன். சின்ன சின்ன இடங்கள் இந்த ரூட்டில் திருப்பி ரிட்டர்ன் ஆகும்போது சின்ன சின்ன இடங்கள் நம்ம பார்க்காம கொஞ்சம் மிஸ் பண்ண அந்த இடங்கள் என்ன இருந்ததுன்னா கவர் பண்ணிட்டேன். சரிவா? காத்துங்காரி தர்மாச்சல் 6. சரி, ஓகே. ரூமுக்கு போயிட்டு டிஸ்கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷனு, அங்கே தான் வந்து அந்த புத்தர் சிலை இருக்குது. அங்கேருந்து பக்கத்துலேயே தான் நம்ம போன டிஸ்கிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, ஒரு ஊர். அந்த ஊருக்கு போனோம். அங்கே தான் ரூம் புக் பண்ணியிருக்கோம். இந்த குரூப்பும் அப்படியே தான் அங்கேயே தான் போயிட்டுருக்காங்க. அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். ஓகேவா? நீங்கள் பாருங்கள், இவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்ருக்காங்க. இந்த இடத்துல வேலை செய்கிறாங்க. இவங்களாம் சத்தியமாக சொல்கிறேன், செம்ம ரிஸ்க்குங்க இந்த வேலை தான். அங்கேருந்து வேலை செஞ்சுட்டு ஊருக்கு போய் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிட்டு அப்படிதான் பேட்டர்ன். ஓடும் வரை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் உலகம். வெல்கம் டு டிஸ்கிஸ் போர்டு வச்சுக்கிறாங்க. உள்ள வந்துட்டோம். ரோடு மட்டும் பார்த்து போங்க. கொஞ்சம் ரோடு கொஞ்சம் பார்த்து போனோம். கேப் ரோடு மட்டும் சரியில்லை. நான் சொல்கிறதுக்கு இல்லை, எப்படி அடிக்குது பாருங்களேன் காற்று. சும்மா மண் அடி பறந்து வருதுங்க இந்த ரோட்டில். புழுதிஸ் கலந்த மண். மிலிட்ரி ஆர்மி பேசஸ்லாம் இருக்குது. இவங்க ரவுண்ட் அடிப்பாங்க. அதாவது அந்த போர்லாம் போவாங்களே அது. ஆஃப் ரோடிங்
தரேன். இந்த காலை எத்தனை எங்கேயா சேர்த்து விடுங்கடா. வர கொம்பு கொட்டி சுற்றி கிடக்குடா ஊருக்குள்ள. ம் இப்போ திருப்பி ரிட்டர்ன் எப்போ? இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு பிளான் இருக்குது. 3 மாதமா? உன்னை எங்கே சுற்ற போகிற? மணாலி போய் ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு அங்கேருந்து அருணாச்சல் பிரதேஷ் போயிட்டு அங்கே ஒரு மவுண்டனிங் கோர்ஸ் படிச்சுட்டு கோர்ஸ் படிக்க போறியா? ஆமாம், அது ஒரு மாதம். பிஎம்சி ஏஎம்சி சம்திங் ஒரு நாள் எவரெஸ்ட் போகலான்னு இருக்கேன். அதுக்கு தான் ஆல் த பெஸ்ட். என் லட்சியம் தான். அதனால பர்சனல் லைஃப்பை விட்டுட்டு இந்த சைடு வந்துட்டேன். இப்போ எவரெஸ்ட் கன்ஃபார்ம்டா? ஒரு 4 வருஷத்துக்குள்ளேயாவது பண்ணிடுவேன் அப்படின்னு. எவரெஸ்ட் முடிச்சுட்டு தான் நார்மல் லைஃபா? நார்மல் அடுத்த இருக்கிறாங்களா? அதான் நார்மல் லைஃப் சீக்கிரம் போடா. நீ வேற போர் அடிக்கலாம். எல்லாரும் வாழ்க்கையில் எல்லாருக்கும் போர் அடிக்கிறது தான். இப்போல்லாம் இல்லை, நார்மல் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, அதையும் வாழணும்ல. அட்வென்ச்சர் லைஃப் வேறு, நார்மல் லைஃப்னு ஒன்று இருக்குது. ஃபாலோ பண்ணு. முடிஞ்சா இல்லை ட்ரை பண்ணணும். உனக்கு அப்புறம் குடும்பம் என்ன பண்ணோம்? குடும்பம் இப்போதைக்கு ஓகே. எங்கள் அண்ணன் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிறானா. ஆஹா, இந்த மாதிரி சில பேர் ஜாலியாக சுற்றின்னு தான் இருக்கிறானுங்க. பிறந்தவங்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய நாங்களாம் 3வது அப்போனா சொல்லுவேன். எல்லாத்தையும் அவங்க அளவு கட்டிட்டு ஓடி வந்துட்டேன். நான் தான் அதெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வெளியே சுற்றிட்டு இருக்கேன். சரி பாய். நீங்கள் திறமை இருக்குது, எனக்கு அது இல்லை. அதெல்லாம் இல்லை. சரி நம்ம வாழ்த்துறது தான் திறமை. ஓகேண்ணா, பார்ப்போம். டைம் ஆகிடும். இல்லை எங்களுக்கு டைம் இருக்குது. நாங்கள் போகிற நேரம் தான் எங்களுக்கு நேரம். உனக்கு எத்தனை மாதம் டைம் சொன்னேன்? இப்போ 106 நாள் இன்னைக்கு. எங்களுக்கு 15 நாள் டைம். நாங்கள் எங்கே வேணாலும் சுற்றலாம், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. தனியாக பறக்கிறோம் அவ்வளோதான், வேறு ஒன்றும் பேட்டர்ன் இல்லை. என்ன நீ நடந்து போகிற, நாங்கள் இதை தூக்கின்னு பறக்கிறோம் அவ்வளோதான். இது கூட எங்களுக்கு இல்லை. இது ரெண்டலு, இது ஓன் பைக்கு. டெல்லியிலேருந்து எவ்வளோ கேட்குறானுங்க ரெண்டலுக்கு? 2000 போட்டானுங்க ஒரு நாளைக்கா? 2000 பைக்கை பொறுத்து இருக்கு ரேட்டு. இது வந்து 3,500 நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு. இல்லைடா பெட்ரோல் உங்களோடது? அதுவும் நாங்கள் ஒரு பேக்கேஜாக பேசணும். ஆனால் இப்போ எங்கள் கணக்கு தான் ஆயிடுச்சு. எல்லாம் ஒன்று ரவுண்ட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே பார்ப்போம். நேம் என்ன? அரசு. அரசு தமிழ்நாட்டு கடத்துங்க. சரி ஓகே பார்ப்போம். அரசன் அன்றே கொள்வான். சரி பாய். ஆனால் சாஞ்சித்ராக்கு டேய் என்னடா உள்ள அமுக்குதே? ஓகே பாரத், ஜாலியாக சுற்றுறானுங்கப்பா இவனுங்களாம். சீரியஸா இந்த மாதிரிலாம் ஒரு லைஃப் இருக்கலாம். இல்லை அது ஒரு லைஃபுங்க. அவனுக்கு அது பிடிச்சிருக்கு, ஆனால் அவன் பண்ணுறான். அதை பற்றி நம்ம தப்பாக அதை சொல்லக்கூடாது. ஆனால் ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணி ஆகணும். வாழ்கிறான். அவனை பார்த்தா எனக்கு கொஞ்சம் போகாமையும் இருக்குது, கொஞ்சம் திட்டணும்னு தோணுது. அது என்னோட கேரக்டர். அது வந்து நான் அனலைஸ் பண்ணது என்னோட அரசோட ஃபீலிங்கு. பெட்ரோல் பிரேக் எடுக்கிறாங்க. இங்கே ஒரே மணல் புயல்லாம் வந்துக்குதுப்பா. கீழே வந்துச்சுடா டேய். எவ்வளோ ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான் பாத்தியா அவன். மனுஷன் இல்லைடா. ஆனால் ஏதாவது பண்ணுறான்றான். பண்ணிட்டோம். எவரெஸ்ட் ஏறது சாதா விஷயமா? அதுக்கு எத்தனை மாதம் ட்ரைனிங் எடுக்கணும் தெரியுமா? அதுதான்டா லைஃபு. அது எல்லாருக்கும் அமைஞ்சிடாதுடா தானே. அது எல்லாருக்குமே அமைஞ்சிடாது. 12,000 ரூபாய் வச்சு ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. நான் பண்டிகை மட்டுமே
இதுதான் ஆஃப் ரோடிங். சரி, இப்போ அரசோட கதையை தூக்கிட்டு வர வைப்போம். நம்ம அரசு அப்புறமா நோட் பண்ணுவோம். பிளாக் எடிட் பண்ணும்போது எனக்கு அரசு ஞாபகம் வந்துடுவோம். அப்போ நான் அரசுக்கு என்ன வேணுமோ செஞ்சிருவேன். இன்ஸ்டா ஐடி ஃபோட்டோ எடுத்திருக்கேன், பார்ப்போம். இங்கே உள்ள மணல் புயல் அடிச்சிருந்தா அது அந்த அரசு சொல்லி எனக்கே தெரியும். ஆமாம், ஆனால் ஏன்னா ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மணல் தான். எவ்வளோ மணல் இருக்குது பார்த்தீங்களா? சரி, ஓகே. நான் இப்போ பிளாகை கொஞ்சம் க்ளோஸ். எல்லா ஒரு டிஷர்ட் பார்த்தீங்களா ஒரே கலரில். எப்படி சவுண்ட் எஃபெக்ட்? இதுதாங்க வாழ்க்கை. சீரியஸாவே என்ன சம்பாரிச்சு என்னத்தை சேர்த்து வச்சு என்னத்தை பண்ண போறோம் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் இருக்கும், புரியுதுங்களா? ஆனா வாழ்க்கையில எல்லாத்தையும் சேர்த்து நினைவுகளா வச்சுக்கணும். அதை வச்சிருந்தா மட்டும்தான் கடைசி காலத்துல பேசுறதுக்கு எதுனா வார்த்தை இருக்கும். என் வாழ்க்கை நான் அமைச்சுக்கிட்டது, யாரும் எனக்கு தூக்கி கொடுக்கல. அதே மாதிரி அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க தான் அமைச்சுக்கணும். இது என்னோட பேட்டர்ன், ஓகேவா? ஆனா என்னோட தாட் என்ன தெரியுமா? எப்பவும் நம்ம தான் நமக்கு ஹீரோ ஃபர்ஸ்ட். அதுக்கு ரெண்டாவதா வர்றது தான் உனக்கு பிடிச்சவங்கள நீ ஹீரோவா ஏற்றுக்கலாம். இல்லையா, ப்ராக்டிக்கலாக ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். இந்த உலகத்தில் எதை வேணாலும் என்ஜாய் பண்ணணும்னா இயற்கை தாங்க மிகப்பெரிய வரப்பிரசாதம். நல்லா என்ஜாய் பண்ணலாம். பார்க்க பார்க்க போர் அடிக்காத ஒரே இந்த மலைகளும் கடல்களும் நதிகளும் ஆறுகளும், அதுக்கப்புறம் இந்த தங்கமான மனுஷங்களும். ஆமாங்க, சீரியஸா ஒரு ரைடில் எவ்வளோ பேர் நாங்கள் பார்க்குறோம் தெரியுமா? ஒரு இதாலும் ஒரு டிஃப்ரென்ஸு. நான் ட்ரெயினில் வரும்போது அண்ணன்கிட்ட பேசிடணும். அந்த அண்ணன் தங்கமானவருங்க, சத்தியமாக சொல்கிறேங்க. அவரோட வாழ்க்கையில் அவர் வந்து எவ்வளோ சாதிச்சிருக்காருன்றதை அவர் எங்ககிட்ட சொன்னார். அது அவரை பற்றி பேசினதுனால தப்பாக பேசல. அவர் நிறைய விஷயம் சின்ன பசங்க கூட கூட ஹெல்ப் பண்ணார். எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார். அவர் ஏன் ஹெல்ப் பண்ணாருன்றனா, நம்ம ட்ரெயினில் போய் ஏமாறுவோம் தெரியுமா? சத்தியமாக அவர் எல்லாம் நிறையவே ஏமாந்துருப்போம் ட்ரெயினில். நம்ம சாப்பாடு ஃபுட்டு விஷயத்துலையும் சரி, சில விஷயத்தெல்லாம் அவர் வேணாம்ப்பா வாங்காதீங்க, இது பண்ணாதீங்க, இது பண்ணால் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்றதெல்லாம் ஒரு தாட் அனலைஸ் பண்ணி என்கிட்ட சொன்னார். ஏன்னா அவர் அதிகமாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவர். அந்த மாதிரி சொல்கிறதுக்குலாம் சில மனுஷங்களுக்கு வந்து பண்ணப்போ நான் போதுங்க பொறிக்கு பசங்க கேட்டு அவருக்கு வீடியோ காலில் அவங்க பசங்கலாம் பேச வச்சார் எங்களை. அந்த மாதிரி உலகங்க இது. ஒரு நாள் ட்ராவல் ட்ரெயினில் எத்தனை மணி நேரம்? வெறும் 28 மணி நேரம் ட்ராவல் ட்ரெயினில். எங்களுக்கு அவ்வளோ பிடிச்சது எங்களுக்கு. சீரியஸாக எனக்கு இவங்க பசங்களை விட்டுங்க, பசங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் எனக்கு அந்த அவரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பேசுகிற விதம் நடந்துக்கிறது ஒரு ஜாலியான ஒரு ரெண்டு சீரியஸாக ட்ரெயினில் வந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 2-3 ஷாட்ஸில் மட்டும் வந்திருப்பாரு. ஏன்னா நம்ம அவர்கிட்ட கேட்காம ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடியோவில் போடக்கூடாது, தப்பு. அதனால் அதை வந்து நான் அதை மோஸ்ட்லி அவர் நிறைய கட் பண்ணிட்டேன். அவர் இருந்த ஷாட்ஸ்லாம் கொஞ்சம், அவர் இருந்த இடத்துல சீன்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணியாச்சு. அவர் ஒரே ஒரு சீன்ஸில் மட்டும் ஹாயின் கை காட்டுவார், அவ்வளோதான். அது மட்டும் தான் போட்டிருக்கேன். சரி, ஓகே. இப்போ இங்கேருந்து ரூமுக்கு எத்தனை கிலோமீட்டர்ன்ட்டு எனக்கு தெரியாது. போயினே இருக்கும். போகிற வரை தூரம் இல்லை, இந்த பெட்ரோல் கரையும் வரை இந்த வண்டி எங்களுக்கு சொந்தம். அவ்வளோதான். பேக் வேறு சாஞ்சினே இருக்குது, அதை கவனிக்காமலே போகிறான். நான் போன வாட்டியே தூக்கி வச்சேன். எங்களோட முக்கியமான லக்கேஜ் எல்லாமே லேலியே இருக்குது. இப்போ லேயில் என்ன பண்ணோம், நம்மளுக்கு தேவையான இந்த 2 நாளைக்கு தேவையான திங்ஸை மட்டும் அந்த பேக்கில் கேரி பண்ணிட்டோம், புரியுதுங்களா? அப்போ சார்ஜர்ஸு, பவர் பேங்க்கு அதெல்லாம் வந்து தனியாக என் பேக். இங்கே ஒரு பேக் என்கிட்ட இருக்குது, சின்னது, அதில் இருக்குது சார்ஜரு, பவர் பேங்க்லாம். மீதி என்னோட ரைடிங் கியர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா லேலியே வச்சிட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் சொட்டு கொஞ்சம் நல்லா வாட்டமாக இருக்குது, ஆனால் சேஃப்டி கிடையாது. மற்றபடி குளிர் நல்லா தாங்கும். குளிர்கோசம் தான் மோஸ்ட்லி இதை போட்டால் அது போட முடியாது, அது போட்டால் இது பண்ண அந்த மாதிரி கொலாப்ஸ் இருந்தது. சரி பார்த்தேன், எந்த வந்து குளிர் அந்த அளவுக்கு சேஃப்டி நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான் நம்ம ஓட்டிப்போம் பொறுமையாக. குளிர் முக்கியமாக தேவை. ஏன்னா குளிர்னால வந்து என்ன வண்டி ஆகிடணும் அப்படின்ற ஒரு பயத்தில் ரைடிங் கேஸை வச்சுட்டேன். ஹெல்மெட் சேஃப்டியாக போட்டாச்சு. க்ளவுஸு, நான் ரைடிங் க்ளவுஸ் எடுத்துக்கிறேன், அது இருந்தாலே போதும் மோஸ்ட்லி. சரி, ஓகே. பிளாக் பண்ணிட்டே வண்டி ஓட்டணும் ரொம்ப டஃப்பாக இருக்கும். இன்னும் அழகான இடங்கள் வரும்போது நான் பேசுகிறேன். ஓகே.